ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில அனுகூலமானவர் என்று சொல்லுகிறது. தாவீது ஆண்டவரை ஒரு அடைக்கலமாய் பலனாய் ஆண்டவர் தான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் என்று தாவீது ஆண்டவரை வைத்திருந்ததாய் நம்ம அநேக சங்கீதங்களில வாசிக்கிறோம். அவர் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது நீரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நாமும் கூட இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில, இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில நாமும் ஆண்டவரை நம்முடைய பலனாக, அவரை நம் அடைக்கலமாக, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவர்தான் என்று நாமும் சொல்லும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கு சொல்லுகிறது தேவன் என் அடைக்கலமும் பலனும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமத்துல 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அங்கு மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை பாடி துதித்து பாடின வசனமாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என் பலன் என்று சொல்லி ஆண்டவரை பாடுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்திலிருந்து அவர்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு வழி நடத்தி வந்தத இது சொல்லுகிறது. அந்த மகிழ்ச்சியின் பாட்டாக தேவன் அவர்களுக்கு பலனாக இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில அநேக அற்புதங்களை செய்து வழி நடத்தி வந்ததனால அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் கர்த்தர் எங்களுக்கு பலன் என்று சொல்லி. இந்த நாளில நீங்களும் இந்த தாவீதை போல அவரை அடைக்கலமாய், அவரை பலனாய், அவரை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமாய் நீங்கள் கொள்ளும் போது நிச்சயமாய் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த 46வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், அது மாத்திரமல்ல மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு பலனாய் இருக்கிறார், தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் பாருங்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்முடைய வாழ்க்கையில எல்லாமாய் கொள்ளும் போது பூமி நிலை மாறி போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், நிச்சயமாகவே செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பிங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமாய் அவரா இருக்கட்டும், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம், கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அப்பா, நாங்கள் உம்மை பலனாய், ஆண்டவர் அடைக்கலமாய், நீங்க தான் எங்க வாழ்க்கையின் எல்லாமாய் வைக்கிறோம். ஆண்டவரே, அப்படி யார் யார் ஆண்டவர் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக நாங்க செபிக்கிறோம். தாவீதை போல அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாளில அவர்கள் பாடினது போல நாங்களும் உம்மை பாடட்டும் அப்பா, நாங்களும் உம்மை உயர்த்தட்டும், நாங்களும் நீங்க தான் எல்லான்னு நாங்க வைக்க எங்களுக்கு பலனை தாங்க நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியங்களில சோர்ந்து போய் கவலையோடு கூட இந்த கால வேளையில உடைய சமூகத்துல வந்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்துல நீங்க அவருக்கு பலனாய் இருங்க, நீங்க அவருக்கு அடைக்கலமாய் இருங்க, நீங்க ஒவ்வொருவருக்கும் எல்லாமுமா இருக்க வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும், நன்மையின் நாளா இருக்க நீங்க உதவி செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கரச்சுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.